இந்த நாடகம் வாயிலாக பார்ப்போம். முதலாவது, அவர் யார், அவர் எங்கிருக்கிறார் என்று பார்க்க அவருடைய நகரமாகிய பரலோகத்துக்கே சென்று பார்ப்போம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன். நம் மூவராகிய தேவன் பரலோகத்தில் ஒன்றாக இருக்கின்றனர். பரலோகத்தில் எல்லாரும் அவரை வணங்க ஒரு கூட்டம் அவரை எதிர்த்து கீழே தள்ளப்பட்டார்கள். அவர்கள்தான் பிசாசும் அவனுடைய கூட்டத்தார்களும். அவர்களுக்காகவே பாதாளம் உண்டாக்கப்பட்டது. பரலோகத்தில் தேவனை ஆராதிக்க ஒரு ஜனம் அவருடைய ராஜ்யத்தில் வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தனர். எனவே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆகாய விரிவு, சந்திரன், சூரியன், செடி, கொடி, மரம், விலங்குகள், சமுத்திரம், அதிலுள்ள மச்சங்கள் என அனைத்தையுமே வார்த்தையினால் சிருஷ்டித்தார். ஆனால் மனுஷனை எப்படி உண்டாக்கினார் என்று தெரியுமா? நீங்களே பாருங்கள். என் நேசகுமாரனே, பரிசுத்தாவியே, வாருங்கள், நமது சாயலாகவே மனிதனை உருவாக்கலாம். பிதாவே, நமது சாயலாகவே உருவாக்க போகிறோமா? ஆம், நமது சாயலாகவே உருவாக்கலாம். நமது ரூபத்தின்படியே அவர்களை உருவாக்க போகிறோமா? ஆம், நமது ரூபத்தின்படியே உருவாக்கலாம். இந்த மனுஷன் நமக்காக வாழப் போகிறான். பரலோகத்தில் எப்போதும் நம்மோடு இருக்க போகிறான். பாருங்கள், இத்தனை அழகான உலகம், மரம், செடி, விலங்குகள் எல்லாம் இறைவனுக்குத்தான். நாம் உண்டாக்கின நம் பிள்ளைக்கு ஒரு தீங்கும் வரக்கூடாது. நாம் இவனோடு இருந்து இவனை பார்த்து கொள்ளலாம். இவ்வாறு தேவன் மனிதனை மிகவும் நேசித்தார். தம்மை போலவே சிருஷ்டித்தார். அவனோடு எப்பொழுதும் இருக்க ஆசை கொண்டார். அவனுக்கு துணையாக மனுஷியையும் சிருஷ்டித்தார். ஆனால் தள்ளப்பட்ட பிசாசு மனிதனை ஏமாற்றி தேவனுக்கு கீழ்ப்படியாதபடி செய்தது. ஏனென்றால் பிசாசு தேவனை மிகவும் வெறுத்தது. மனிதர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதினால் பாவம் உலகத்தில் நுழைந்தது. பாவத்தின் சம்பளமாக மரணம் உண்டானது. பாவமே தேவனை மனிதனிடத்திலிருந்து பிரித்தது. இப்பொழுது தெரிகிறதா நம் தேவன் யார், எதற்காக நம்மை உண்டாக்கினார், நாம் எப்படி தவறினோம் என்று? சரி, தேவன் நம்மை நேசிக்கிறார். எந்த அளவுக்கு என்று தெரியுமா? நீங்களே பாருங்கள். என்னுடைய நேசம் எவ்வளவு பெரியது என்று தெரியுமா? நான் மனிதர்களை எவ்வளவு நேசிக்கிறேன் என்று தெரியுமா?
உங்கள் விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமை சோதித்தேன். ஆபிரகாமின் ஒரே குமாரனாகிய ஈசாக்கை எனக்கு பலியாக கொடுக்க வேண்டும் என்று கேட்டேன். அவனும் பலி கொடுக்க தயாரானான். என் மகன் ஈசாக்கே, இங்கே வா. சொல்லுங்கள் தந்தையே. மகனே, நாம் இருவரும் சென்று தேவனுக்கு தகன பலி செலுத்தி வருவோம். ஆம், போவோம் தந்தையே. தந்தையே, இதோ நெருப்பும் கட்டையும் பட்டயமும் உள்ளது. ஆனால் தகன பலிக்கு வேண்டிய ஆட்டுக்குட்டி எங்கே? அதை தேவன் பார்த்துக் கொள்வார். என் மகன் ஈசாக்கே, என்னை மன்னித்து விடு. ஆபிரகாமே, ஆபிரகாமே, உன் பிள்ளை மீது கையை போடாதே. தகப்பனாகிய ஆபிரகாமின் கண் முன்னே மகனாகிய ஈசாக்கை பலியாக கேட்க எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் என் சொந்த குமாரன், என் செல்ல மகனாகிய இயேசு கிறிஸ்துவை, நான் உண்டாக்கின மனிதர்களை இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து மீட்டெடுக்க பலியாக கொடுக்க தீர்மானம் பண்ணினேன். என் செல்ல பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவை நான் பலியாக கொடுத்தேன் என்றால் உங்களை எவ்வளவு அதிகமாய் நேசிக்கிறேன் என் ஜனமே, எவ்வளவு அதிகமாய் நேசிக்கிறேன். எனவே ராஜாதி ராஜன், பிதாவின் செல்ல பிள்ளை, உயர வானத்தின் சிங்காசனத்தில் வீற்றிருந்த கிறிஸ்து மனிதர்களை பாவத்திலிருந்து மீட்டு ரட்சிக்க உலகத்தில் பிறந்தார். மெய்ப்பர்கள் சாஸ்திரிகள் அவரை பார்த்து தொழுது கொண்டனர். அவருடைய பிறப்பை பரலோகத்தில் உள்ளவர்களும் பூலோகத்தில் உள்ளவர்களும் மிகுந்த சந்தோஷத்தோடே கொண்டாடினர். வானவர் குவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் குவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தேர்ந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மாட்டு தொழுவம் தேர்ந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாத்யாகியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாத்யாகியாய் வளர்ந்தார். மாத்யாகியாய் வளர்ந்தார். அவர் பாவிகளை நேசித்தார், இருதயம் நொறுங்குண்டவர்களை கட்டினார், வியாதியஸ்தர்களை குணமாக்கினார், சிறு பிள்ளைகளை நேசித்தார், மரித்தவர்களை எழுப்பினார். ஆனால் மனிதர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை வெறுத்து பொறாமை கொண்டனர். அவரை சிலுவையில் அறைந்தனர். அவர் மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். சிலுவையில் தொங்கின இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன சொல்கிறார் என்று நீங்களே கேளுங்கள். என்னத்தான் தீங்கு செய்தேன் என் ஜனமே? ஏன் என்னை வெறுக்கிறீர்கள்?
உங்கள் இருதயத்தை தவிர வேற என்னத்தை நான் கேட்டேன்? எல்லாவற்றையும் உங்களுக்காகத்தானே கொடுத்தேன். பாருங்கள், இந்த முற்கிடம் உங்கள் நினைவுகளுக்காக. உங்களை உண்டாக்கின என் கைகளுக்கு நீங்கள் கொடுத்த பரிசு ஆணிகள். என் உதடு ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டது. தாகமாயிருக்கிறேன் என்றேன், நஞ்சு கலந்த தண்ணீரை கொடுத்தீர்கள். ஒரு விவசாயி தன் நிலத்தை உழுவதைப் போல என் சரீரம் முழுவதையும் உழுதீர்கள். என் விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் பாய்ந்தோடினது. மாம்சம், இரத்தம், உயிர் என அனைத்தையுமே உனக்காக கொடுத்தேன். என் ஜனமே, உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய்? இதோ எனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை சேர்த்துக்கொள்ள இதோ சீக்கிரமாய் வருகிறேன். நீங்கள் ஆயத்தமா? எனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை சேர்த்துக்கொள்ள இதோ சீக்கிரமாய் வருகிறேன். நீங்கள் ஆயத்தமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டின அன்பு பெரியது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரான மூவராகிய தேவன் நம்மை விலைக்கிரயம் செலுத்தி பெற்றுக்கொண்டனர். கிறிஸ்து பிறப்பை கொண்டாடும் நாம் உண்மையான நோக்கத்தை உணர்ந்து கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்வதே உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.